ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கிரியேட்டிவ் ரங்கோலி. இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் ரங்கோலி பார்க்கல, பட் அதுக்கு பதிலாக நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஐட்டம், கிறிஸ்மஸ் குடில். கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பித்தாச்சு. எல்லா ஷாப்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் எல்லா இடமுமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குடில் செய்ய உண்டான சில இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய குடிலை நான் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வச்சு செய்யலை. மோஸ்ட்லி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். வேஸ்ட் அட்டை பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ், கொஞ்சம் நியூஸ் பேப்பர், ஒயிட் கிளாத், வேஷ்டி துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக், காய்ஞ்ச புல், மரப்பட்டை இல்லைன்னா வைக்கோல் யூஸ் பண்ணிக்கலாம். மணல். பின்ன நான் கடையில் வாங்கின பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 2 கார்ட்போர்ட், கிரேப் பேப்பர் மற்றும் க்ளூகன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க. இது தவிர்த்து எல்லாமே நான் வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த குடியில் நான் செஞ்சுருக்கேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு டேபிள் கீழே உள்ள டெக்கரேஷன்ஸை ஒமிட் பண்ணிடலாம், அதை லேட்டர் அப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம சென்டர் இருக்கக்கூடிய குடிலை பற்றி பார்க்கலாம். ஸோ சென்டரில் நம்ம இங்கே மாட்டுக்கொட்டில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாட்டுக்கொட்டில் நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 செட் கார்ட்போர்ட், பின்ன 2 அட்டை பாக்ஸ், கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், கொஞ்சம் மரப்பட்டைகள், இவ்வளோ தான் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ இந்த கார்ட்போர்ட் மேலே இந்த அட்டை பாக்ஸை ஒட்டி சில குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ்லாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணி இதை நான் செட் பண்ணியிருக்கேன். மேலே கூரையில் பார்த்தீங்கன்னா அதே கார்ட்போர்டும் பின்ன கொஞ்சம் மரப்பட்டைகளையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மரப்பட்டை அப்படியே அழகாக கட் பண்ணி அதில் ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொறுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுக்கொட்டிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மண் மலையை பற்றி தான். இந்த மண் மலை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பழைய பாக்ஸஸ், பிளாஸ்டிக் பாக்ஸஸ், பின்ன ஒயிட் துணி, கொஞ்சம் ஃபேப்ரிக் பெயிண்ட், ஃபெவிகால், தண்ணி, இதெல்லாம் தான். ஸோ இந்த 3 பொருட்கள், தட் இஸ் ஃபேப்ரிக் பெயிண்ட், தண்ணி, ஃபெவிகால், இது எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த வெள்ளை துணியை அதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விடணும். ஸோ அந்த பெயிண்ட்டுடைய கலர் அப்படியே இந்த துணியில் வரும். பின்ன இந்த அட்டை பாக்ஸஸ், பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஒரு அழகான ஷேப்பில் இந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே அடுக்கி வச்சுட்டு அதை அதுக்கு மேலே இந்த ஊற வச்ச துணி இருக்குது இல்லைங்களா, இந்த துணியை அதில் அழகாக விரித்து ஒரு மவுண்டன் ஷேப் வர மாதிரி கொஞ்சம் அதில் கொஞ்சம் டெப்த் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் துணியை கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி கொஞ்ச நேரம் நம்ம ஃபேன் விட்டோ அல்லது நேச்சுரலாகவே அதை காய விட்டோம் அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக ஸ்டிஃபாக மவுண்டன் மாதிரி சூப்பராக நல்ல ஒரு கர்வ்ஸ்லாம் வச்சு மவுண்டன் மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோர் தட் அது காயத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நல்ல ட்ரையான சாண்டை அந்த வெட்டான கிளாத் மேலே அப்படியே தூவி விட்டுட்டே வரீங்க. தூவி விட்டுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் அதுக்கு மேலே ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நிறைய மண்ணை அது மேலே தூவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அழகாக அந்த துணி மேலே மண்ணெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த துணியே உங்களுக்கு வெளில தெரியாது. ஸோ ஃபுல்லாக மண் மாதிரியே தான் இருக்கும், மணலாகவே இருக்கிறது. பார்த்திங்கன்னா ட்ரீஸ் பற்றி தான். ஸோ இங்கே ட்ரீ பார்த்திங்கன்னா எல்லாமே கிரேப் பேப்பரில் பண்ணியிருக்கிறேன். ஸோ க்ரீன் அண்ட் ப்ரௌன் கிரேப் பேப்பர். ஸோ 2 வகையான ட்ரீ இருக்குது. ஸோ ஒரு கோகனட் ட்ரீ மாதிரி ஒரு ட்ரீயும் ஒரு புஷ்ஷியாக ஒரு ட்ரீயும் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எங்கள் கார்டனில் காஞ்சி போன ஒரு செடி இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த குட்டி செட்டப்பில் அதை பார்க்கும்போது ஒரு காஞ்சி போன மரம் மாதிரி இருக்குது. சுற்றி நிறைய மண்ணுடைய உருண்டைகளை அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது பெரிய பெரிய கல் மாதிரி தெரியுது. ஸோ இதே கிரேப் பேப்பர் பாருங்கள், அழகாக வெட்டி அதை நான் உருட்டி அழகாக செட் பண்ணி ட்ரீ மாதிரி இருக்குது இந்த புஷி ட்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 or 6 ட்ரீஸ் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு தடவையும் எப்போவுமே செஞ்சிகிட்ருக்க வேண்டாம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நம்ம எடுத்து அதை அடுக்கி வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே நிறைய காஞ்சி போன புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை நான் மடித்து அழகாக ஃபோல்ட் பண்ணி நூலெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். ஸோ
ஸோ பண்டில் புல் பண்டில் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் கார்டனில் இருந்தக்கூடிய இது புல் தான், காஞ்சி போன புல் தான், வேறு எதுவுமே இல்லை. அது ஸ்பெஷலாலாம் எங்கேயும் வாங்கலை. அதே மாதிரி சூசியப்பர் மாதா கிட்ட நிற்கக்கூடிய அந்த புல்லையும் பார்த்திங்கன்னா அதுவும் புல்லுடைய அந்த எண்ட்ஸில் வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் அது கொஞ்சம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா 2 கவு வந்து பின்னாடி ஒரு சின்ன போடியம் மாதிரி போட்டு அதை நிப்பாட்டி விட்டுருக்கேன். ஸோ அங்கேயும் கொஞ்சம் மணலுடைய அந்த கல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்க்கும்போது கவு அங்கேருந்து இங்கே பார்க்குற மாதிரி ஒரு சீக்வென்ஸ். ஸோ கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணிட்டா போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ மற்றபடி லைட்ஸு, சீரியல் லேம்ப் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஜீசஸை சுற்றி பார்த்திங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி புல் அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். சுற்றி நிறைய குட்டி குட்டி ஆடெல்லாம் நிற்கிற மாதிரி, ஒரு குதிரை நிற்கிது. ஸோ எல்லாமே இது மொத்தம் பார்க்கும்போது ஒரு சின்ன இயற்கை சூழல் போல் இருக்கும். இப்போ நிறைய பிளாஸ்டிக் புல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு பிளாஸ்டிக் மரம் வாங்கினேன். அது முறிஞ்சிச்சு. ஸோ அது முறிஞ்சதுனால அது அழகாக பீஸாக கட் பண்ணி நான் புல் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே அது வந்து புல் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரீஸோடைய பேஸ் அதை வச்சு கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் அந்த பேஸ் எல்லாம் வெளில தெரியாத படிக்க அந்த புல் கவர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ பின்னாடி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நார்மலாக எப்போவுமே பண்ணக்கூடிய அந்த ப்ரௌன் ஷீட் மவுண்டன்ஸ் தான். அது எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இதில் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே என் பொண்ணு பண்ணியிருக்கா. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய், டேக் கேர், மேரி கிறிஸ்மஸ்.